श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ गुरु परात् परा गुरु। ओंकारा गुरु तव शरणम्। नमामि ब्रह्मा नमामि विष्णु नमामि नमामि शंकर तव शरणं। नमामि तव शरणं। ॐ गुरु परात् परा गुरु। गुरु परात् परा गुरु। ओंकारा गुरु तव शरणम्। ओंकारा गुरु तव शरणम्। सुख कर दुख हर हे परमेश्वर। सुख कर दुख हे परमेश्वर। ब्रह्म परात् पर तव शरणं। ॐ गुरु परात् परा गुरु। परात् परा गुरु। ओंकारा गुरु तव शरणम्। ओंकारा ओंकारा गुरु तव शरणम्। सद्गुरुनाथ महाराज के हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 56வது श्लोकम। 55 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 56 புது ஸ்லோகத்தின் ஆரம்பிக்கிறோம். कृमिकोटिभिराविष्टम् दुर्गन्धमलदूषितम् अनित्यं दुःखनिलयम् देहं विद्धि वरानने। 55வது ஸ்லோகத்தில் பகவான் சிவபெருமான் சொன்னார், யாருடைய ஸ்மரணத்தினால மட்டுமே, அப்படின்னா யாருடைய உபதேசத்தின் சிரவணம் பண்ணதுனால மட்டுமே ஞானம் உற்பத்தி ஆகிடும், ஞானம் உருவாகும். ஞானம் ஸ்வயமாக உருவாகும்னு சொல்கிறார். ஸ்வயம்னா ஓ அதாவே வந்துடுமா, நான் வீட்டில் தூங்கிட்டா ஞானம் தானாக வருமா, வேறு ஏதாவது பண்ண, அப்படி இல்லைப்பா. எஸ்எ ஸ்மரண மாத்திரேனாரு, அது ஸ்ரவண மாத்திரேனான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஸ்ரவணம் செய்கிறது, சத் விஷயங்களை கேட்கறது தான் வாழ்க்கையில் பெரிய சொத்து, செல்வம். அதுதான் சர்வ சம்பத்தி. அது கடிச்சா மிச்சம் எதெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ,
அது பரவாயில்ல. ஆனால் பாகவதத்தில் சொல்லப்படுறது நிர்தனஹா அபி, லோகத்தில் தனமே இல்லாத ரொம்ப ஏழனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஒருத்தனுக்கு ஹிருதயத்தில் பகவத் பக்தி இருக்கின்றனதோ, அந்த சுதாமா மாதிரி, அது அவன் பெரிய பாக்கியசாலி. அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு. அதனால் எல்லா சமயத்திலையும் எல்லா வகையிலையும் சத்குருவினை பூஜிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அனுசரிச்சுட்டு உபதேசம் கேட்டுட்டு இருக்கணும் என்றார். 56 படித்தோம். இப்போது இது சொல்லி உடனே எதுக்கு இதெல்லாம் சிரவணம் பண்ணுறதே குரு அனுகிரகம், குருன்னு ஆசிரிக்கிறதே பெரிய சம்பத்துன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் வேறு என்ன சொல்கிறது? வரானனே ஓ பார்வதி, லோகத்தில் பாரு, நம்ம வச்சிருக்கிற ஒரு ஜீவனை வச்சிருக்கிற இந்த சரீரம் இருக்கு, இது ஏகப்பட்ட உள்ள புழுக்கள், பூச்சிகள், கிருமி கீட்டக அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற கண்ணுக்கு தெரியாத பல வகையான காலனிஸ் உள்ள கூட்டமாக தங்கிட்டுருக்க இந்த உடம்புக்குள்ள. கிருமி கோட்டிபிகி, எண்ண முடியாது, அவ்வளவு துர்கந்தத்தோட, அதுக்கப்புறம் மலமூத்திரங்களுடைய மலமூத்திர பாண்டம் இஸ் எ மொபைல் செப்டிக் டேங்க். இவ்வளோ கஷ்டம் அப்படி அவ்வளோ சொல்லாதுங்க சார், கஷ்டமாக இருக்கு. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட பல குறைகளினாலையும் மலமூத்திரங்களினாலையும் துர்கந்தத்தினாலையும் எல்லாம் இது தூஷிதமாக இருக்கு, கலுஷிதமாக இருக்கு. இது வச்சு பெரிய பாராட்டத்தக்க விஷயம் ஒன்றும் கிடையாது சரீரம் பொறுத்த வரைக்கும். அதான் பார்த்தா, ஆனால் அது இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற அந்த புத்தி மனசனேது இருக்க, அந்த சூக்ஷ்ம சரீரத்தினை நீ அது எப்படி இருக்கு, அது என்ன சிந்திக்கிறது, என்ன நினச்சிக்கிறது, இந்த சரீரம் பற்றி ரொம்ப அபிமானப்படுறதா? நேற்றுக்கு படித்தோமே, மத அபிமானம், பாஷா அபிமானம், ஆவேசம், அபினிவேஷம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கானா? கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்கள் இந்த சரீரம் நான் எனக்கு அவைலபிளாக இருக்கும்போது நான் என்ன பண்ணி என்ன அடியணும், ஆனால் இது தெரிஞ்சுக்கலன்னா இதோடைய கதை இவ்வளவுதான். எவ்வளோ பெரிய பணக்காரனாகட்டும், எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, பியூட்டியாக இருந்தாலும், ஹேண்ட்ஸம்மாக இருந்தாலும், ஜென்ஸுக்கு ஹேண்ட்ஸம்னு சொல்லணும், லேடிஸ்க்கு பியூட்டின்னு சொல்லணுமா அப்படின்னு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கிருமிகோடிபிராவிஷ்டம் துர்கந்தமலதூஷிதம். இது பாகவதத்தில், அப்புறம் பல சாஸ்திரங்களுக்குள்ள உபனிஷத்து நேரம் அப்படியெல்லாம் சொல்லாது, அதை பற்றி பேசாது. இது அனித்தியம், இது நாம மாத்திரம், அப்படி எல்லாம் அதுதான் சொல்லும். நாமரூப மாத்திரம், மித்யா, அதெல்லாம் சொல்லும். ஆனால் நமக்கு வைராக்கியம் வரணும்னா இது பற்றி யாராவது இப்படி ஆச்சாரியர்கள் சில பேர், ஆனால் இங்கே பெருமாள் தான் சொல்கிறாரு, இது புராணத்தில் வந்ததுனால அவர் தைரியமாக சொல்கிறார். விவேக சூடாமணி, அப்புறம் பத்ருஹரியுடைய வைராக்கிய சதகம், இது எல்லாத்தில் பார்த்திங்கன்னா. ஆனால் இன்னொரு பக்கம் கவிகள் அவங்களும் எதிராங்க. இப்படிப்பட்ட இந்த சரீரத்துக்கு போய்
ரொம்ப உபமானம் அலங்காரம் அதெல்லாம் கொடுத்துட்டு உன்னை முகம் சந்திரபிம்பம் போல் இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி பத்ரார் திட்டுறார். அங்கே கவிகள் எல்லாரும் இப்படி எழுதுறாங்க, இப்படிப்பட்ட சரீரத்துக்கு போய் சீச்சி. அதேபோல் பஜகோவிந்தத்திலும் 2வது 3வது ஸ்லோகத்திலேயே சங்கரர் எழுதியிருக்காரு. இந்த ஸ்ரீ சரீரம் இல்லை ஆண் சரீரம் இது என்ன எல்லாமே மாம்சம் இல்லை. அதனால் அது நினச்சிட்டு இது மேலே மோகப்படாமல் இரு. அதுதான் சாஸ்வதம் சர்வமாக நினச்சிக்கிட்டு இருந்துக்காது அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் 2-3 இடத்துல நல்லாவே சொல்லப்பட்டது. அவதூத கீதையில் இருக்கும். அப்புறம் என்ன பொதுவாக சொல்லுவேன்னா, இது கண் இருந்து யார் பகவத் ரூபத்தின்னு பார்க்கலையோ அந்த மயில் பீலுக்கு இருக்கிற அந்த கண்ணு போல் தானே ஒரு கம்பேரிசன், ஒரு ஸ்லோகம் வருது. யாருடைய தலை குரு முன்னாடி பகவானுக்கு முன்னாடி குனியாதோ அது அந்த மனுஷனுக்கு ஒரு பாரம் புஜங்கள மேலே. எந்த கை பகவானுக்கு சேவை செய்யாதோ, குருவுக்கு சேவை செய்யாதோ, நமஸ்காரம் பண்ணாதோ, அப்படி அந்த கையில் மரங்கள் போல் மொத்தத்தில் அப்படி சொல்லி இது ஜீவச்சவம், உயிர் இருக்கிற சவம் போல் தான் இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்த காதுகள் பகவத் கதை கேட்காதோ அந்த காதுகள் இந்த எலி அதெல்லாம் போகிற ஓட்டை போல் தான் இது. அப்படி நிறைய கம்பேரிசன் பண்ணி நல்லா சொல்லப்பட்டது. ஸோ அதனால் இதோடைய இது என்னென்னா அனித்தியம் வேறே. அடிக்கடிக்கு பகவத்கீதையில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அனித்தியம். அது ஞாபகம் வச்சுக்கோ. இப்படிப்பட்ட அனித்தியமான துக்க நிலையமான துக்காலயம் அசாஸ்வதமான அதே பகவத்கீதையில் கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்தில் சொன்னது அதே வார்த்தை. அசாஸ்வதம் அனித்தியம் துக்க நிலையம். ஓகே, அப்போ காமனாக நம்ம எந்த நிலையத்தில் இருந்தாலும் சரி, சார் எங்கள் வீடு பேர் சாந்தி நிலையம் சார், எங்கள் வீடு பேர் வேறு ஏதேதோ சரஸ்வதி நிலையம், அந்த நிலையம் ஏதேதோ வச்சுக்கிறாங்க. வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனால் நமக்கு எல்லோரும் காமனாக இந்த சரீரத்துக்கு ஒரு பேட்ஜ், ஒரு பேர் வச்சுக்கணும். துக்க நிலையம் எங்கே வச்சுக்கிறது சார்? அப்படி வச்சுக்கிட்டு வெளியில் போக முடியுமா? வெளியில் அங்கெல்லாம் வச்சுக்கூடாது, ஒரு புத்தியில் ஒட்டி வச்சுக்கோ. இது நம்பி இதுக்கு பின்னாடி நான் ஓடிட்டா, இது முக்கியத்துவம் கொடுத்தா எனக்கு துக்கமோ துக்கம். ஸோ துக்க நிலையம் அனித்தியம். இந்த தேகம் அப்படி மொத்தத்தில் தேகம் அనే வார்த்தை அங்கே எடுக்கணும். தேகம் கிருமிகோட்டி விராவிஷ்டம் துர்கந்த மல தூஷிதம் அனித்யம் துக்க நிலையம். ஹே பார்வதி தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ வித்தி. ఇందుకు దేహం అని ఏం కూపిడబడ్డదన్నా అది సంస్కృతంలో అర్థం பார்த்த దహ్యమానాత్. ఇది దేహం எரிஞ்சுపోయడం. தஹ்யமானாத் எரிஞ்சு போகிறதுனால. சார் எங்கள் மதத்தில் எங்கள் குலத்தில் எரிக்க மாட்டாங்க சார், பொதிப்பாங்க, பொதிச்சு வச்சு. நீ அப்படி சொன்னால் நான் வேறு விதமாக சொல்லுவேன். சரீரம் இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே பேர்ன் ஆகிட்டே இருக்கு, தகிச்சுட்டே இருக்கு. அந்த தகிக்கிறது என்னன்னா ஆயுஷு குறைஞ்சிட்டே வருது. ஆயுஷு எரிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்போ எரியிற ஒரு வஸ்து என்ன ஆகும்? கொஞ்சம் 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 எரிஞ்சிட்டு கையில் இவ்வளோ பெரிய மத்தாப்பு வச்சுக்கிட்டு தீபாவளி பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் நேரம் அப்படி கை கிட்ட முடிஞ்சு போயிடும், எரிஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். எரியறது என்ன முடியறது என்ன அர்த்தம்? முடியறது சரீரம் முடியும் போகிறது. நீங்கள் எந்த வியாதி இல்லாமல் கூட சப்போஸ் இருந்தால் கூட வயசு ஆக ஆக
நீங்கள் சில பேர்னு நீங்கள் பார்த்துருக்கலாம், 100 வயசு வந்தவனு பாருங்க. நாங்கள் எங்களுடைய ஒரு பாட்டின்னு பார்த்தேன், என்ன மெம்பர் பாட்டி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்த சின்ன வயசு. இங்கே 100 வயசு வந்ததுக்கப்புறம் சரீரம் எங்கே இருப்பான், கட்டலில் இருப்பாங்க, இவ்வளவு தான் இருக்கும் சரீரம். அவங்க நார்மலாக இருக்கும்போது எவ்வளோ வைரமாக எப்படி இருந்தால் கூட சுருங்கி 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 வருது. சரி, கடைசியில் அப்படி என்னென்னா குழந்தை போல் அப்படி படுத்துருக்கு. யாராவது வந்து உட்கார வைக்கணும், யாராவது கொஞ்சம் கொடுக்கணும், அப்படி இருக்கும். பார்த்தீங்களா? கம்பஸ்டன் எரிஞ்சு எரியறதுன்னா வேறு இன்னும் சயின்ஸு, நான் சொன்னது இப்போ சயின்ஸ் தான். ஸோ பேர்னிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதனால தான் ஹவு மெனி கேலரிஸ் பேர்ன்ட் பை திஸ், பேர்ன் யுவர் கேலரிஸ். அப்புறம் ஈட் திஸ் மச் கேலரிஸ் வருவான். ஒரு பக்கம் இதையும் சொல்லுவான், அது பக்கம் அதையும் சொல்லுவான். இது எல்லாம் கனெக்ட் பண்ணி எத்தனை கேலரிஸ் சாப்பிடணும், என்ன பண்ணணும், அதுக்குள்ளே வாழ்க்கை முடிய போகிறது. இந்த கணக்கெல்லாம் பார்த்து இதுதான் இதோடைய கதை, பயோகிராஃபி ஆஃப் த பாடி. இன்னொன்று வந்து தேகத்துக்கு இன்னொரு பெயர் என்ன சம்ஸ்கிருதத்தில்? ஷரீரம். ஷரீரம் சுரூபம் யதாவா கலத்ரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனஷைன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக் கிம் ததக் கிம் ததக் கிம் ததக் கிம். குருவஷ்டகத்தில் படித்தோம் ஒரு காலத்தில், குருவஷ்டத்துக்கு அர்த்தமும் சொல்லிட்டோம். ஷரீரம் க்ஷீரியமானாதிதி ஷரீரம், நசிஞ்சு போகிற குணம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஷரீரம். தேகம் ஷரீரம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்தது 57வது ஸ்லோகத்தில் சம்சார விருக்ஷமாரூடாஹ பதந்தி நரகார்ணவே யஸ்தானுத்தரத் யஸ்தானுத்தரதே சர்வான் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ అనేది இனிமேல் தொடர்ந்து சில ஸ்லோகங்களுக்குள்ளே வரும். அந்த குரு ஸ்தோத்திரத்தில் வர சில ஸ்லோகங்களுக்கு சிமிலராக இருக்கிற ஸ்லோகங்கள் வேறு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜீவ, இந்த சரீரத்தில் நிவசிக்கிற இந்த ஜீவ, இவன் நாம் ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே தங்குறான். அது அவர் சொல்லலை, நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்துட்ருக்கேன், திருஷ்டாந்தம். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்து மேலே தங்குறான். ஜீவர்கள் எல்லாரும் இந்த சம்சாரமனே விருட்சம் மேலே பறவைகள் போல் தங்குறாங்க. எத்தனை இந்த மரமாகவும் கம்பேர் பண்ணுறது இருக்குது, கடலாகவும் கம்பேர் பண்ணுறது இருக்குது. இப்போ இந்த மரத்தனி கடல் ரெண்டுத்தனி பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். நம்ம என்ன ஆயிடுச்சாமா, இந்த மரத்து மேலே ரொம்ப ஜம்மனை நிறைய பழங்கள் இருக்குது, அப்படி இருக்கு. அங்கே வீடு கட்டிக்கிட்டான், அதுக்கப்புறம் தங்குறான், குழந்தைகள் பாரியா எல்லாம் இருக்கு, நடந்துகிட்ருக்கு. சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் வந்துட்டு இப்படி இந்த லோகத்தில் அனுபவிக்கணும்னு அந்த மரத்து மேலே ஏறி 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 விளையாடி அப்படி போய் அதுக்கப்புறம் ரொம்ப டைர்டாகி போயிட்டான். நம்ம டைர்டாகி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர முடியல. அதனால் அங்கேருந்து தொப்புன்னு உளுந்துட்டான் கடலுக்குள்ளே. என்ன கடலைன்னா நரகமனை கடலுக்குள்ளே உளுந்துட்டான். நம்ம இங்கே அந்த நரக அர்ணவேன்னு சொன்னதுனால நான் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த மரமும் ஜீவனை கொண்டு வந்துட்டேன். சம்சார விருட்சம் இருக்குங்க, சிமிலிலோ விருட்சம் இருக்கு,
ஆனால் ரெண்டு பக்கத்தில் இருந்ததானே உழுவார். ஓகே, மெரினா பீச் அங்கெங்கே இருக்குது பார்ப்போம். நேற்றுக்கு அங்கெல்லாம் எதுக்கு அந்த எயிர் ஷோ பார்க்க போய் 100 பேர் காயம், 5 பேர் அவுட்டு. சம்சார விருட்சம் ஆரூடாக அப்படின்னு இந்த சம்சாரத்தில் இறங்கிட நம்ம எல்லோரும் ஆரூடாகன்னு ஏறினவங்கன்னு அர்த்தம். ஏறிட்டோம். அப்புறம் என்னாகும், இவனும் ஒழுங்கா எப்படி வாழணும் என்னன்னு சொல்லி அந்த முண்டகோபனிஷத்தில் 2 பறவைகள் நானும் இப்படி ஏறி 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 பரமாத்மா கிட்ட போனேன். ஏன்னா பரமாத்மா மேலே அப்படி எங்கே போகாமல் எந்த பழம் சாப்பிடாம ஒரே விருட்சம் மேலே தான் இருக்கிறோம். ஸோ பரமாத்மா உலகத்தில் இருக்கார், அந்த கோவிலில் இருக்கு, இந்த ஊரில் இருக்கார், எங்கே அவர் சொல்லுங்க. ஸோ அவர் உலகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அவருக்கு சம்சாரம் இல்லை, துக்கம் இல்லை. நமக்கேன் துக்கம் சம்சாரம்? ஏன்னா நானும் ஜீவன் இல்லை, பரமாத்மா தானே ஞாபகம் வச்சுக்காம இப்படி இஷ்டத்துக்கு அப்படி ஓடி இப்படி ஓடி அப்படி ஓடி இப்படி ஓடி அப்புறம் கடைசியில் டைடாகி போய் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? நரக அரணவம்னா இந்த நரக்கமனே கடலுக்குள்ள உழுவான நரக்கம்னு சொன்னால் எக்ஸாக்ட் அப்படி இருக்கா சார்? புராணங்கள் சொல்கிறது, பாகவத மகாபுராணத்திலே நம்ம 28 நரக்கங்கள்னு பார்த்தோம். இன்னும் நிறைய பார்க்கணும், நிறைய டீட்டெயில்டு சினிமாஸ்கோப் 3D பிக்சர் வேணுமன்னா கருட புராணம் படி. 60 நரக்கங்கள் அப்படியெல்லாம் சொல்லும். தேவையில்லை, அவ்வளோ நரக்கங்கள் தேவையில்லை. நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அதே தான். த சோ கால்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி பிக் அங்கே நீ வந்து எமர்ஜென்சி வார்டு, அந்த ட்ராமா வார்டு அங்கெல்லாம் போ, யூ வில் see த நரகம். ஆர்த்தோபெடிக் வார்டுக்கு போ, ஒரு கை இப்படி ஒரு கால் அப்படி தலையெல்லாம் காட்டி அப்படி இருப்பாங்க. உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிடுது. பேர்ன்ஸ் வார்டுக்கு போனால் போதும், தாங்க முடியாது. பார்க்கறதுக்கே கஷ்டம், இந்த பயங்கரமான ஸ்மெல்லு. ஆனால் இதெல்லாம் இருக்கே லோகத்தில். அதனால் நரகம்னு சொன்னால் திரும்பி பிறக்கிறதே நரகந்தாப்பா. நான் எங்கள் பூலோகத்தில் பிறந்தா அந்த லோகத்தில் பிறந்தா மொத்தத்தில் தார்மீக ஜீவனம் இல்லாமல் பாப்பங்கள் செய்யும்போது அந்த பாப்பங்களுக்கு தகுந்த போது கர்மங்களுக்கு தகுந்த போது இப்படிப்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட துக்கம். அது இங்கே வந்தா என்ன, ஸ்பெஷல் வார்டுக்கு கொண்டு போய் வந்தா என்ன? சரி, ஸ்பெஷல் வார்டுக்கு எங்கேயுமே கொண்டு போகல, வீட்டிலோ தான். என்னால் ஒன்றும் செஞ்சுக்க முடியாமல் இந்த மாதிரி 80-100 வயசு வந்து அப்படி இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டுறாங்க. யாரும் வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்க மாட்டேன், என்னால் கூப்பிட முடியல. அது நரகமா இல்லையா? கஷ்டம் தானே. இது பல வகையாக மாறும். எல்லாருக்கும் அப்படி இருக்காது, மாறி 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 இருக்கு. பல ஜீவிகளும் பல கர்மங்களும் பல புண்ணியங்களும் பாபங்களினால பலதாக இருக்கும். மொத்தத்தில் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். அதனால சம்சார விருட்சமாரூடாக பதந்தி நரகாரணவே. ஆனால் யஹதான் உத்தரதே சர்வான், இவளங் எல்லாருனே உன்னை நீ உத்தரிச்சுக்கணும். திரும்பி இந்த சம்சார துக்கத்திலோக்கி வராமல் பார்த்துக்கணும். சம்சாரத்தில் இப்போ இருக்கும்போது கூட நான் அசல் ஜீவன் இல்லை, எனக்கு சம்சாரம் இல்லை, நான் நித்திய முக்தந்தானே ஞானம் அடையணும். இப்படியெல்லாம்
உத்தரிக்கிறதுக்கு குரு தயாராக ரெடியாக இருக்கார். சொல்லி உனக்கு புரிய வச்சு இப்படியெல்லாம். ஸோ யார் இப்படி எல்லாருன்னு இந்த சம்சார கடல்னது தாண்ட வச்சு ஞானம் கொடுத்து என்ன பெரிய கப்பல் ஏதாவது கொண்டு வருவார்? எத்தனை பேர் நேர்த்துக்குவார்? டிக்கெட் எவ்வளோ ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. ஞானமனே கடல். அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்போ என்ன வேணும்? இந்த பறவை ஜீவனாக இருக்க இந்த பறவை அது இப்படி கீழே ஜலத்தில் அப்படி உளுந்து போகாமல் அப்படி பறந்து போக தெரியணும். எங்கேருந்து வந்தேன் நான்? ஏன் இந்த மரத்து மேலே இங்கே தங்கிட்டு பக்கத்தில் இவ்வளோ ஜலம் இருக்குது, உளுந்து போகிறேன்னு பயம் இல்லை? அப்போது பறந்து போக தெரியணும். அந்த பறந்து போகிறது தான் ஃப்ரீடம், மோக்ஷம், ரியலைசேஷன். ஆனால் பறந்து போகிறதுக்கு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கணும். அந்த 2 ரெக்கை தான் விவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம். எங்கிருந்து வரும் விவேகம் வைராக்கியம்? குரு உபதேசம் கேட்டால் வரும். ஏன்னா நீயா பார்த்து உனக்கு வைராக்கியம் வரமாட்டேங்குது, விவேகம் வரமாட்டேங்குது. அதனால் யாரோ ஒருத்தர் நம்ம காதில் ஊதிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருந்து அப்போ விவேகம் வைராக்கியம் வரும். ஸோ விவேக வைராக்கியம்னே 2 ரெக்கைகள் நல்ல ஸ்ட்ராங்காக 2 ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீ மோக்ஷபதம், மோட்சத்தை அடையில்லை, லிபரேஷன் டு யூ. அடுத்த ஸ்லோகம்தான் நம்முடைய குரு ஸ்தோத்திரத்துடைய 2வது ஸ்லோகமாக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்படி தான் அங்கங்கே இருக்கிற இந்த ஸ்லோகங்கள். சிலது வேறு அந்த வரி இந்த வரி எல்லாம் சேர்த்து மொத்தம் அப்படி நமக்கு குருகீதையில் துவமேவ மாதாச்ச கூட சேர்ந்து 14 ஸ்லோகங்கள் வரும். சரியா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். சின்ன வயசுலேயே குழந்தைக்கு படிப்பு, ஸ்கூலு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்குற 2வது ஸ்லோகம் சரஸ்வதி நமஸ்தோபியம் அது சொல்லி, அப்புறம் சுக்லாம்பரதர் சொல்லி, சரஸ்வதி சொல்லி, குருர் பிரம்மா சொல்லி சொல்கிறோம். எல்லாரும் சொல்ல வைப்போம். அப்போ அதுக்கப்புறம் என்னமோ அந்த சொல்லி சின்ன வயசில் சொல்லி கொடுத்த பாட்டி, அம்மா, அப்பா யாரும் அப்புறம் கண்டுக்கிறது இல்லை. என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் வேலை பண்ணுறதா இல்லையா, இவனுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா இல்லையா? சொல்லிட்டோம், ப்ரேயர் சொல்லணும் இல்லையா, சொல்லிட்டோம். அப்படி கிடையாது. ஸோ இங்கே அர்த்தம் ரொம்ப சிம்பிள். குருனே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ஈஸ்வரனாகவும். அப்படியே இங்கே ஒரு இந்த கம்பேரிசன் செய்யப்படுறது எதுக்கு இப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், கிளாஸில் குழந்தை படிக்கிறான், ஹிஸ்ட்ரி படிக்கிறான். ஹிஸ்ட்ரி படிக்கிற குழந்தைக்கு டீச்சர் காண்டினென்ட்ஸு, யூரோப், ஆஸ்திரேலியா, ஏஷியா இதெல்லாம் சொல்லி தரணும். இந்த நாடு அப்படி இருக்கான்னு. அப்போ என்ன பண்ணுவோம், குளோபு கொண்டு வருவேன். குளோபு கொண்டு அது மேலே சின்ன சின்ன லைனால் பிரித்து செய்யப்பட்ட
ஸ்கூலில் கொஞ்சம் பெரிய குளோபே இருக்கும், காலேஜில் இவ்வளோ பெரிய குளோபே இருக்கும். அதை வச்சு இதோ இங்கே தான் இந்தியா இருக்குது, இங்கே தான் அமெரிக்கா இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பான். ஆனால் அவன் புரிஞ்சுக்குவான், ஓ இது எதுக்குன்னா இப்படி சொன்னதுனால இந்த மாதிரி இருக்கே, ஆனால் நான் பார்க்க முடியாது, நான் போகல. எப்படி அந்த குழந்தை அப்படி புரிஞ்சுக்கிறதோ, புரிய வைக்கிறதுக்கு ஒரு அந்த சிம்பல் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதே போல தான் குருன்னு பிரம்மா விஷ்ணு சிவாவா நினச்சிக்கிட்டே இருந்தால், பிரம்மா விஷ்ணு சிவானே 3 ட்ரினிட்டி திரிமூர்த்திகளுக்கு அவங்க செய்கிற அந்தந்த அவங்களுடைய வேலை இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி லய, இது இவ்வளவு பண்ணுற வைக்கிற அந்த ஈஸ்வரனு ஒருத்தர் தான். அந்த ஈஸ்வரனு நிஜமான ஸ்வரூபம் வந்து பரபிரம்மம். அதனால குரு అనేది வந்து இங்கே ஒரு மனுஷனாக நினச்சிக்கிறது மட்டும் கிடையாது, நீ வந்து ஈஸ்வரனாகவே நினச்சிக்கணும். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இல்லை இந்த ஸ்லோகம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ, அது எப்படி எனக்கு முன்னாடி இருக்கிற இவர் இந்த மனுஷனும், இவர் அது ஏதோ ஊரில் பிறந்தார், ஒரு நாளில் பிறந்தார், இவர் ஏதோ படித்தார், இவர் இப்படி, இவருக்கு இந்த பாஷையெல்லாம் தெரியுது, இப்படிப்பட்ட இவர் எப்படி குரு சொல், அதான் அந்த குளோபு காட்டிட்டு எப்படி புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. இல்லை இது ஒரு சாதனையாக கொடுக்கப்பட்டது. சாதகனுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு சாதனை. சாதனை அనే இந்த ஏணி மேலே இப்படி சொல்லி கொடுத்தா இவன் ஏறி கடைசியில் அசல் அந்த 3 சர்வமும் நானும் குருவும் எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம் தானே. குருரேவ பரம் பிரம்மா. சில வருஷன்ஸ் படிப்பில் வந்து குரு சாட்சாத் பரம்பிரம்மான்னு பழக்கமாயிடுது. 2 அர்த்தம் ஒன்று தான். குரு பரபிரம்ம ஏவ குரு. ஏன்னா குரு ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் அடைஞ்சவராக இருக்கணும். அப்போது அவருக்கு பொறுத்த வரைக்கும் பேதமே எதுவுமே இல்லை, எல்லா சர்வம் பிரம்மமயம்தான். இப்போ அப்படி அந்த நிலையில் இருக்கிற அவர் சொல்கிற அந்த உபதேசத்தின் நான் கேட்டிருக்கும்போது நான் அந்த குருன்னு வந்து முதல் பகவானை தெய்வமாக பார்க்கணும். மனுஷனாகவே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வந்து குறைகள் தெரிஞ்சிட்டே இருக்கும். சரீரம் பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன் இருக்குது எல்லாருக்கும். எவ்வளோ குரு ஞானி என்னான்னா கூட அவர் உபாதி ஒரு சரீரத்தில் இருக்கும்போதும் சில குறைகள் இருக்கும். அப்போது நம்ம அந்த குருவினை பார்க்கும்போது குருவுக்கு சந்நிகிதமாக இருந்து எதோ அப்சர்வ் பண்ணும்போது சில வருடங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறைகளில் முயற்சி பண்ணுறோம். அதனால் என்ன உனக்கு தான் நஷ்டம். பொதுவாகவே நம்ம சாஸ்திரம் என்ன டீச் பண்ணுறதுன்னா எல்லாருமே தெய்வமாக பாரு, எல்லா மனுஷனும் எல்லாரும் தெய்வந்தான். ஸ்வரூபத்தா தெய்வம், ஸ்வபாவத்தா என்னென்னமோ. அவன் ராட்சசன் சார், பெரிய திருடன், கொலைக்காரன், டெரரிஸ்ட். அது ஸ்வபாவத்தா. ஸ்வரூபத்தா ஆத்மாதா. இது நான் மனசில் வச்சுக்கிட்டா எனக்கு இந்த துவேஷம் இல்லைன்னா ராகம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே சமமாக பார்க்குற சமநிலை சமபுத்தி ஏற்படும். இந்த சமதர்ஷனம்தான் ஞானத்தில் அந்த சாதகன் முமுட்சு அடைய வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ். கீதையில் எத்தனை வாட்டி ஈஷாவாஸ்யோபனிஷத்து கைவல்யோபனிஷத்து சர்வத்திர சமதர்ஷன.
यस्तु सर्वाणि भूतानि आत्मैवा भूद्विजानत यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवा पश्यति सर्वभूतस्थमात्मानं ततो न ईशावास्यं ततो न विजुगुप्सते. இது ஞானம்னு என்ன? இந்த சமதர்ஷனம் உனக்கு வரணும். சமதர்ஷனம் என்ன சார்? அவருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுதாங்க. கண்ணுக்கு கோளாறு வந்து அந்த கேட்ராக்ட் ரொம்ப முத்தினதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எல்லாம் ஒரே மாதிரி ஏதோ க்ளவுடியாக இருட்டாக ஏதோ ஆகுமா? சில ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ஒன்றும் தெரியாது. இது வந்து எல்லாம் ஒரே பிளாங்க் சமம். அப்படியா என்ன? அப்படி இல்லை, அது கண்ணுக்கு வந்த கோளாறு. புத்தியில் அந்த சமத்துவம் வரணும். பேதம் அபேத புத்தி, அபேத புத்தி வந்தாதான் அபயப்பிராப்தி. அபயம் எங்கே வரும்? ஏகத்துவத்தில் வரும், பிரம்மத்தில் வரும். அதனால் குருரேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இத்தனை உதாரணம் கொடுக்கலாம். இப்படி இப்போ விநாயகர், இப்போ அம்பாள் பூஜா ஹாலிடேஸ் இங்கே தமிழ்நாட்டில் இந்த குழந்தைகள் டீச்சர்ஸ் மெயினாக பூஜா ஹாலிடேஸ். பூஜை பண்ணுறோம் இல்லையோ, ஹாலிடேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஐடல் கொடுத்துட்டு பூஜை, இந்த பூஜா ஹாலிடே, இந்த நவராத்திரி சமயத்தில் தான் எல்லா பொம்மைவே. எதுக்குன்னா உனக்கு சர்வத்திர சமதர்ஷனம் வரணும். எல்லாமே தேவதைகளுக்கிட்ட இருந்து ஆரம்பித்த அம்பாள் எல்லாம் கீழே சின்ன தொட்டி வச்ச தொட்டியில் மீன், பிளாஸ்டிக் மீன் எல்லாம் போட ஒரு பார்க் மாதிரி கட்டு, அங்கே மான் அதில்லவை என்ன இதெல்லாம் சர்வத்திர சமதர்ஷனத்துக்காக தான். இப்படி கொடுத்துட்டு ஐடல் வர்ஷிப். அந்த பொம்மை தான், அது மண்ணு தான், அது கல்லு தான், பொம்மை தான் இருக்கும். ஆனால் இந்த வழிபாடுனால, வர்ஷிப்புனால அவனை சத்தியத்தனே பகவான் உணர்வான். அதிபோருத குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன் பாவனை நமக்கு இருந்துச்சுன்னா அது நமக்கு தான் பிரயோஜனம், நம்முடைய ஆத்தியாத்மிக உன்னதிக்கு. அடுத்த ஸ்லோகம் 59. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. அந்த குருவுக்கு நமஸ்காரம். முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. அடுத்தது அகண்ட மண்டலாக்காரம் வரும். ஓகே, அஜ்ஞானம் అనేది இருட்டை நிறைய வாட்டி கம்பேர் பண்ணி சொல்லுவாள். இருட்டுன்னு அஜ்ஞானம். ஏன்னா இருட்டில் எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஸோ அஜ்ஞானம் இருக்கும்போது கூட சத்தியம் என்ன అనేది தெரியாது, நிஜம் என்ன అనేది தெரியாது, வேற ஏதேதோ தெரியப்படுறது. அந்த அஜ்ஞானமனே எப்படிப்பட்ட அந்தகாரம் அப்படின்னா, இருட்டு கருப்பு. கிருஷ்ணன் எப்படி இருப்பார்? கருப்பாக இருப்பார். அப்படி சொன்ன மாதிரி சார் அவ்வளோ கருப்பாக இருந்தால் அவ்வளோ அழகாக எப்படி இருக்காருன்னு, அதுதான் பரமாத்மா. அஜ்ஞான திமிரம். திமிரம்னா கூவி இருக்கு. கூவில்லை, ஹீப்புக்கு என்ன சொல்லுவீங்க? குடியல். மவுண்டன் திக், ஸோ மச். அந்தகாரம், திமிர அந்தகாரம். என்ன? அஜ்ஞான திமிர அந்தகாரம். அப்படி இருக்கும்போது அதை குரு என்ன பண்ணுவார்? ஞானமனே மைய வச்சு கண்ணில், ஓகே, அஞ்சனம், ஞான அஞ்சனம்
ஷலாக்கையா அவர் கிட்ட ஸ்டிக்கு ஒரு கொலோரியம் ஸ்டிக்கு என்ன மை ஞானமனே மைன்னு வந்து எப்படி வைப்பார்? ஸ்ரவணமனே குச்சி வச்சு வைப்பார். உபதேசமனே குச்சி இல்லை, அவருடைய வாணி பேச்சு அனே அதை வச்சு கண்ணில் மை வச்சது போல் புத்திக்குள்ள இந்த ஞான மைன்னு வைப்பார். அஜ்ஞானம் எங்கே இருக்கு? புத்தியில் தான் இருக்கு, கால் முட்டிலும் இல்லை, புத்தியில் இருக்கு அஜ்ஞானம். அப்படி பண்ணி இந்த மூடி இருக்கிற அஜ்ஞானத்தினால மூடி இருக்கிற கண்களை வந்து இவர் திறந்து விட்டுடுவாராமா. சக்ஷு உன்மீலிதம், உன்மீலிதம்னு திறக்க வைக்கிறது. உன்மீலிதம் யார் அப்படி செய்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு தஸ்மை ஸ்ரீ குருவே, அந்த குருவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அவருக்கு நமஸ்காரம். போன வாரம் சொல்கிறாரு, நான் இங்கே இவைஇஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போகிறேன், இங்கே வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட், இதையும் ஐ, இங்கே சத்சங்கம் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தான், ஐ தான். இந்த ஐ வந்து சத்சங்கத்தில் தான் ட்ரீட் பண்ண முடியும். அந்த ஐ வந்து அரவிந்த, லோட்டஸ், அங்கெங்க சங்கர, சத்யா அங்கெல்லாம் போகணும். ஸோ இதையும் கண்ணு தான் ஐ என்றார், அதே ஐ என்றார். நான் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான் பார்த்தியா. அதனால் எல்லாருக்கும் அந்த ஐ டாக்டர்த்தோட தேவை இருக்கோ இல்லையோ, சரி அந்த காலத்தில் எல்லோரும் கேட்டரேட் பண்ணிக்கல, அப்படியே வந்து அப்படி தான். அப்போ இவ்வளோ சீக்கிரமாகவும் வரல, 80, 75, 80. அதுக்கப்புறம் எங்கே போகவும் முடியாது. போகிறது என்ன, யாரோ வந்தவங்கள வந்துடுவாங்க, சரியாக தெரிஞ்சால் யார் வந்தால் பிடிச்சிக்கிட்டு எங்கள் பாட்டு இப்படி எல்லாம் நீயா வா உட்கார் இப்படி பேசிட்டு காலம் தள்ளிட்டு அழகாக போயிட்டாங்க. இதுக்கு ஒரு 50,000, இதுக்கு ஒரு 50,000 பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை, சொல்கிற. அப்படி பார்த்தவன் உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி தாத்தாக்கு எல்லோரும் நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க இல்லையா? ரொம்ப ரேராக எங்கோ யாரோ பண்ணுறாங்க. எப்போது அந்த யாரோ அந்த ஐ ட்ரீட்மெண்ட்டு கேம்ப் வச்சா அங்கே எதுவும் நடக்கும், தேவை வரல, இப்போ ஆயிடுச்சு, பண்ணுறது முடியாது. சரி, அதனால் இந்த ஆனால் இந்த ஐ டாக்டர் எல்லாருக்கும் வேணும். The smallest alphabet in the alphabets வந்து இது ஐ தான். நீங்கள் பெரிய கேபிட்டல் ஐ எதுனாலும் சின்ன ஸ்மால் ஐ எதுனா கூட அது அவ்வளோதான். ஆனால் மிச்சம் எல்லா லெட்டர்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி தான். ஆனால் இந்த ஐ எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது சரி பண்ணணும், ஞானம் கொடுத்து சரி பண்ணணும். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் சக்ஷுருன் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் சரி மையன்னா சொன்னீங்க, ஏதோ இந்த ஐயன்னீங்க, அந்த ஐயன்னீங்க, அந்த ஐ டாக்டருக்கு போகலன்னாலும் இந்த ஐ டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா சில விஷயம் என்ன சொல்லுங்கோ. இப்போதான் போதனை பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார், சொல்லி தருவார். என்ன சொல்லி தருவார், என்னதான் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முதல் குரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே குரு அనే பதத்தின்னு நம்ம இப்போது వ్యక్తి రూపం నామం தாண்டி போயிட்டோம். பிரம்மம், பரபிரம்மம், குருரேவ பரம் பிரம்ம.
ஸோ அந்த பிரம்ம வந்து அகண்ட மண்டலாக்காரமாக இருக்கு. அகண்ட மண்டலம்னா உனக்கு தெரிஞ்சு, சயின்ஸுக்கு தெரிஞ்சு, புராணங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாலும் 14 வேர்ல்ட்ஸ், அப் 7 டவுன் 7, 14 புவனங்கள், மண்டலங்கள், அதெல்லாமே அகண்ட. அகண்டம்னா பிரிவில்லாமல், லிமிட் இல்லாமல் எத்தனையோ இருக்கு. இங்கே அகண்டமனே வார்த்தை ஆக்சுவலி பிரம்மனுக்கு தான், ஆத்மாவுக்கு உபயோகப்படுத்தணும். ஆனால் இங்கே மண்டலாக்காரமாக ஒன்று இருக்கு, உலகம் அணி, யூனிவர்ஸ் அணி. ஆனால் இது அசல் நிஜமாக அது எப்படி நிற்கிறது, எங்கேருந்து வந்துச்சு, எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு, எதுலோக்கு உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தா இன்டிவிசிபிள், அகண்டம், கண்டமே இல்லாத ஏது ஒரு ஆத்மா. இங்கே என்ன ஆத்மான்னு டைரெக்டாக சொல்லலை, அதுக்கு வந்து தத்துன்னு சொல்கிறாங்க. அது தட்டன் வர 2-3 ஸ்லோகங்களோட தத்பத தத்துவமசி மகாவாக்கிய விசாரணம். இப்படி சாயங்கால சமயத்தில் மகாவாக்கியம் தத்துவமசி விசாரணம் பண்ணலாம். சிம்பிளாக தான் சொல்லுவேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கங்கே பார்த்ததுனால. கொஞ்சம் உபனிஷத்தை கூட சில பேர் கேட்குறீங்களோ, கேட்டிங்களோ, கேட்க போகிறீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ எல்லாம் ஹை டோஸில் பார்க்கல, வேண்டாம், கொஞ்சம் கொடுத்தா போதும், புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ சீனியர்ஸ் இல்லையோ, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். அகண்டமானது. ஆனால் இந்த மண்டலாக்காரில் இருக்கிற இந்த யூனிவர்ஸு மொத்தம், யூனிவர்ஸுக்கு உள்ள, யூனிவர்ஸுக்கு வெளியில் எல்லாம் வியாபிச்சிருக்கு. அதே போல் இந்த உலகத்தில் எந்த ஊராவது ஆகட்டும், மேலே ஊரா கீழே ஊரா, எல்லா இடத்துலையும் சர அச்சரம், மூவபிள் இம்மூவபிள், லிவிங் பீயிங்ஸ் நான் லிவிங் பீயிங்ஸ், இப்படி இருக்கும். இது எல்லாமே, இது மொத்தம் இத்தனை புவனங்கள், இத்தனை ஜீவராசிகள், இத்தனை நடமாடாத பொருள்கள், நடமாடுற பொருள்கள், ஜீவர்கள் எல்லாம் சராச்சரம் மொத்தம் ஏன்னா யாருனால நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த பரபிரம்மத்தினை யாருனால எனக்கு தெரிவிக்கப்பட்டதோ. இந்த ஏன்னா அப்படி எடுத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ. அப்போ அந்த பொருள்னு எனக்கு புரியணுமே, அது எனக்கு சொல்லிக் கொடு, யாருனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ. ஏனா தத்பதம் தர்ஷிதம், தத்பதம் ஏன மம தர்ஷிதம், எனக்கு காண்பிக்கப்பட்டதோ, தெரிவிக்கப்பட்டதோ. அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். ஸோ முதல் வந்து சமஷ்டி பற்றி சொல்லணும். மகாவாக்கிய உபதேசத்தில் கூட தத்து துவம் அசி அப்படின்னு சொன்னார். சாந்தோக்கிய உபனிஷத்து 6th அத்தியாயத்தில் 9 வாட்டி தத்துவமசி ஸ்வேதகேது, யூ ஆர் தட். முதல்ல எதுக்கு அப்படின்னா, நீ ஜீவன் அஞ்சானு சரீரம் அஞ்சானு உனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ சின்னவனு, அல்பசக்திமான், அல்பக்னன், அல்பவியாபி இல்லையா, அல்பிஷென்ட், அல்பிபோட்டென்ட் இல்லையா. ஸோ அப்போ உனக்கு வந்து, ஆனால் நீ வந்து எங்கே இருக்க, ஆம்னிஷென்ட், ஆம்னிபோட்டென்ட், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிற சமஸ்தத்தில் இருக்கேனே. முதல்ல அது காட்டுறேன் உனக்கு, அது என்னன்னு. அது வந்து சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்மம், த கான்ஷியஸ்னஸ், எவ்ரிதிங் மொத்தம். அதனால தத்து சொல்ல வேண்டியது, தட். அது தவிர வேறு எந்த ஒரு எக்ஜெக்டிவ் விசேஷனம் வச்சு சொல்ல முடியாதனால ப்ரொனோனாக சாஸ்திரம் சொல்லுது. அந்த நீ ஜாக்கிரதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த
அது உனக்கு புரியணும். இப்படி சொல்லும் போதும் தத்பதம் எப்படி எனக்கு புரிய வச்சாரு? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கடவுள்னு பற்றி இல்லை, ஈஸ்வரன் பகவான் சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை பகவான் மேலே அப்படி நினச்ச. நீ உனக்கு தெரிஞ்ச நீ நினைக்கிற நாமரூப ஈஸ்வர மாயா சகித பிரம்மா, அவர் ஒரு உபாதி வச்சுட்டு, ஆனால் அவர் சர்வஜனாக இருக்கார் ஈஸ்வரர். முதல்ல அது உனக்கு புரியணும். அப்போது இங்கே தத்துன்னு சொல்லும் போது, தட்டுன்னு சொல்லும் போது, இங்கே முதல் அந்த சமஷ்டி ஈஸ்வரனை பற்றி தான் நீ புரிஞ்சுக்கணும். முதல் எப்படி புரிஞ்சுக்கணும்? தத்பத வாச்சார்த்தம் இருக்கும், தத்பத லக்ஷார்த்தம் இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அங்கெங்கெங்கே பண்ணோம் பல சமயத்தில். தத்பத விசேஷணம் தொம்பது, லக்ஷார்த்தம் அண்ட் வாச்சார்த்தம். ஸோ தத்பத యొక్క வாச்சார்த்தம் என்ன? தத்தன்னா அதானே சார், அதான் அந்த ஈஸ்வரன். சரி, அது என்ன தெரியுமா? தத்பத வாச்சார்த்தம் முதல் சூக்ஷ்ம ஸ்தூல காரண பிரபஞ்ச அபிமானி சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரா. இது தத்துவபோதலோ சொல்லுவார். வாச்சார்த்தம் நார்மலாக பார்த்தா அவர் பெரியவர், எல்லாம் தெரியும் அவருக்கு, எல்லாம் கவனிப்பார் அப்படின்னு. சர்வசக்திமான் சர்வஜானி சர்வஜ்ஞா ஈஸ்வர. அது பத வாச்சார்த்தம், வேர்டோட மீனிங் அதுதான். ஆனால் லக்ஷார்த்தம் என்ன தெரியுமா? உபாதிகள் எல்லாத்தையும் நீ விட்டுட்ட. அவருக்கு உபாதி இருக்கு, மாயா உபாதி இருக்கு, அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சங்கள்னு மூணுத்துலையும் அவர் வேலை பண்ணுறார். 3 டிஃப்ரெண்ட் பேரில் வேலை பண்ணுறார். விராட்டு, ஹிரண்யகர்பா, ஈஸ்வரன். ஆனால் லக்ஷார்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இந்த தத்துன்னு சொல்கிறதுல நீ புரிஞ்சுக்க வேண்டியது உபாதி சூன்ய, எந்த உபாதி சம்பந்தம் இல்லாமல் சுத்த சைத்தன்யம் தத்பத லக்ஷார்த்தம். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன சர்வம் பிரவர்த்திதம் தம் சரணம் கச்சாமி. யாரினால் இதெல்லாம் நடத்தப்படுறதோ, யார் மேலே இதெல்லாம் காணப்படுறதோ, யாருக்குள்ள இதெல்லாமே அடங்கி போகிறதோ, அந்த ஏன என்ன சார் அது? எதினால, யாருனால என்ன சொல்லுவீங்க? அது சத்யம் சரணம் கச்சாமி, சத்யம் சரணம் கச்சா, சத்யம் ஞானம் சரணம் கச்சாமி. அப்படின்னா அது நான் உணர்வேன். கச்சாமின்னா போறேன்னு இல்லை, தெரிஞ்சுக்கிட்டேன். அனந்தம் சரணம் கச்சாமி ஏன சர்வம் பிரவர்த்திதம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்யம் ஞானம் அனந்தம். யாரது? சத்யம் ஞானம் அனந்தம். எதது? சத்யம் ஞானம் அனந்தம். அது லக்ஷார்த்தம், அதுதான். அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம்
यत्किञ्चित् सचराचरम् त्वं पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओं तत्सत्।